வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சாரே ஜகான் சே அச்சா அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷன். சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு ஸ்பை த்ரில்லர் சீரிஸ். அதாவது ரா வெர்சஸ் ஐஎஸ்ஐ அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு சீரிஸ். இப்பதான் ரீசெண்டா சில நாட்களுக்கு முன்னாடி சலாக்கார் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பத்தி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதுவும் ஒரு ஸ்பை த்ரில்லர் சீரிஸ் தான். இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரியை மையமா வச்சுதான் எடுத்திருப்பாங்க. அதுலயும் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க விடாம பண்றது அப்படின்றது தான் கோலா இருக்கும். என்னடா அதே கதையை இதுலயும் சொல்றாங்க, அரைச்சமாவே அரைச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட தான் இதை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா இதை இவங்க பிரசன்ட் பண்ண விதம் அப்படின்றது எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு, அதே நேரத்துல கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்தியா நியூக்ளியர் பவர்ல ஒரு மிகப்பெரிய போர்ஸா மாறணும் அப்படின்ற கனவோட இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்டா ஹோமி பாபாவை காட்டுறாங்க. அவரை பிளான் பண்ணி ஸ்டார்டிங்லேயே காலி பண்ணிடுறாங்க. அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரா ஏஜென்டான விஷ்ணுவுக்கு கிடைக்குது. பட் சில மினிட்ஸ் டிலேயா போனனால அந்த சம்பவம் நடந்துரும். இது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இந்தியாவுக்கு அமையும். அண்ட் இந்தியா கொஞ்ச நாளைக்கு அந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றத தயாரிக்காமே இருப்பாங்க. இந்த கேப்ல பாகிஸ்தான் தயாரிச்சு இந்தியா மேல ஒரு அட்டாக்கை நிகழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. அந்த நியூக்ளியர் வெப்பனோட சேஃப்டிக்கான இன்சார்ஜா ஐஎஸ்ஐ சேர்ந்த முர்தாசா அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இவங்க ஒப்படைக்கிறாங்க. பயங்கர ஸ்மார்ட்டான ஆபீசர் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட யாருமே தப்ப முடியாது, அந்த அளவுக்கு மோப்பம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த மிஷனை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நம்ம ராவை சேர்ந்த விஷ்ணுவை அனுப்பி வைக்கிறாங்க. சோ இந்த மிஷனை இவர் தடுத்து நிப்பாட்டினாரா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றதா இந்த சீரிஸோட கதை. எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே அந்த ரா வெர்சஸ் ஐஎஸ்ஐ அப்படின்ற அந்த கிளாஷை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ரெண்டு சைடுமே பயங்கர பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல அந்த பாகிஸ்தானை சேர்ந்த மோட்டாஸ் அவரோட கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்றது பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சோ இவரை மீறி எப்படி இந்த டாஸ்கை இவங்க பண்ணி முடிக்க போறாங்க அப்படின்றதே ஒரு ராக் ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. அதே மாதிரி ராவை சேர்ந்த விஷ்ணு இருக்காருல, அவரு எப்படி சின்ன சோர்சஸை வச்சு இதை ட்ராக் பண்றாரு அண்ட் ஒரு சோர்சஸ்க்கும் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்புமே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பெருசா போர் அடிக்காம போன ஒரு சீரிஸ். அதுவும் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பீரியாடிக் செட்டப் அப்படின்றதுமே இதுல ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான பிளஸ் நான் இதுல பாக்குறது இதோட டியூரேஷன் தான். அதாவது 6 எபிசோட்ஸ்க்குள்ள ரொம்ப கிறிஸ்பா பிரசன்ட் பண்ணது, அதுவும் 40 மினிட்ஸ் டியூரேஷன் ஈச் அப்படின்ற மாதிரி பிரசன்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா தேவையில்லாத டிராக் அப்படின்றது எந்த இடத்துலயுமே ஃபீல் ஆகவே இல்லை. என்ன இதோட லாஸ்ட் எபிசோட் அப்படின்றது கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்துச்சு. அண்ட் இதுல காட்டக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டியிருந்திருக்கலாம். மத்தபடி இது ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் வரதான் செய்து, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.